ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பட்ருபன் சேனல். நம்ம இன்றைக்கி கூலி படத்தோட வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படத்தில் நிறைய லாஜிக்ஸ் எல்லாமே ஓப்பன் எண்டிங்ஸாக இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் பட்ருபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து சேர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோட ஃப்ரெண்டை யாரோ அநியாயமாக கொலை பண்ணிடுறாங்க. அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டருக்காக வேலை பார்த்துருக்காரு. அவருக்கும் அந்த கேங்ஸ்டர் கும்பலுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமான்னு தெரிஞ்சுக்க ஹீரோ அந்த கும்பலில் சேர்ந்து ஃப்ரெண்டை யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, கேங்ஸ்டருக்கும் ஹீரோக்கும் இருக்கிற மோசமான பாஸ்ட் என்ன அப்படின்னு நாம் ட்விஸ்ட் கலந்த படத்தை பார்க்க போகிறோம். படத்தோட முதல் சீன் என்னென்னா, கிங்ஸ்பின் அப்படின்னு ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியை காட்டுறாங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்ற பேரில் இல்லீகலாக ஸ்மக்லிங் பண்ணிட்டு வராங்க. இதில் இவங்க அதிகமாக ஸ்மக்லிங் பண்ணுறது வாட்சஸ். ஏன்னா தங்கம் வைரம் மாதிரி இதில் ரிஸ்க் அதிகம் கிடையாது, ஆனால் ப்ராஃபிட் அதிகம். புதுசாக வர லேபர்ஸ்க்கெலாம் மெடிக்கல் செக்அப் பண்ணுறாங்க, ஏனும் தெரியல, செல்ஃபோன்ஸும் அலோடு இல்லை உள்ள அப்படின்னு ஒரு போலீஸ் அவங்க டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் போர்ட் பண்ணுற இல்லீகலான விஷயத்தை தெரிஞ்சுக்க 1.5 வருஷமாக அந்த போர்ட்குள்ளே இருந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராரு. அடுத்து படத்தோட வில்லனை காட்டுறாங்க. பேர் சைமன். இந்த சைமனுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், பேர் அர்ஜுன். இவன் அப்பா பண்ணுற இல்லீகல் பிஸ்னஸ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால கஸ்டம் ஆஃபீஸராக போய் ஜாயின் பண்ணி வேலை பார்க்குறான். கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதில் அவங்க அப்பாவுக்கு பண்ணுறான். அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வரான். இந்த ஸ்பையாக வந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு நிறைய டவுட் இருக்குது. இவனுங்க ஸ்மக்லிங் பண்ணியே பெரிய ஆள் ஆன மாதிரி தெரியல, இவனுங்க வேறு ஏதோ பண்ணுறானுங்க. ஏன் லேபர்ஸோட ஃபோன்ஸ்லாம் உள்ள அலோடு இல்லை, ஏன் லேபர்ஸ்க்கு வரும்போது மெடிக்கல் செக்அப் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் போர்ட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா வேறு வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் கேட்டு ஷாக்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சார் இப்படி தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த கும்பலில் போய் சேர்ந்தார். என்னன்னே தெரில, 1 வருஷம் கரெக்டாக இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீங்கள் போய் அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பிடிச்சிங்கன்னா அவர்கிட்ட உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஸ்பையாக இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இன்னொரு டீம்மேட் போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட ஸ்பை போலீஸ் ஆஃபீஸர், 8 வருஷமா வாய்ப்பே இல்லை, அவெல்லாம் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை, அவனெல்லாம் கண்டிப்பாக கடலில் தூக்கி எரிஞ்சிருப்பானுங்க, தயாலுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை மீதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, குறுக்க வரவனெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்பை போலீஸ் ஆஃபீஸர் அவங்க டீம்மேட்ஸ்கிட்ட பேசிட்டு கிளம்பும் போது அவர் ஸ்பைன்றதை கண்டுபிடிச்சிடுறானுங்க. கண்டுபிடிச்சிட்டு அவரை வந்து கொடூரமாக கொண்டு போட்டுறான் அந்த தயாலு. அப்புறம் அடுத்த சீனே மேன்ஷனை காமிக்கிறாங்க. இது நடத்திட்டு வர்றது இந்த படத்தோட ஹீரோ தேவா. இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. முக்கியமாக பசங்க யாரும் குடிக்கக்கூடாது. இந்த மேன்ஷனுக்குன்னு ஹெட் இருப்பாங்கல்ல, அதாவது வார்டன் மாதிரி, அவர் வந்து புதுசாக வந்த ஒரு 2 பேர்கிட்ட சொல்கிறாரு, எக்காரணம் கொண்டும் இந்த ரூம் முன்னாடி சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு அந்த ரூம்குள்ளே இருக்கும் தெரியல, போக போக தான் தெரியும். அப்புறம் ஒரு டெலிஃபோனை காட்டுறாங்க. அது தேவா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற யாருமே அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ அந்த மேன்ஷன் டே கொண்டாடுறாங்க. அப்போ தான் சிட்டுக்கு சிட்டுக்கு பாட்டு வரும். எல்லாரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தேவா பக்கம் வராரு. தேவா, உங்கள் ஃப்ரெண்டு ராஜசேகர் இறந்துட்டாரு, செக் பண்ணதில் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேவா உடனே கிளம்பி ராஜசேகர் வீட்டுக்கு போயிட்டு கடைசியாக அவர் முகத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. அங்கே எரிக்கிற இடத்துல முன்னாடி உட்காந்துருக்கும் போது ஒரு குடிகாரை வந்துட்டு, எத்தனை பேரை நாம் இப்படி பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி அழுகிறான். தேவா பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக ஆகுறாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தேவா ராஜசேகரை பற்றி விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. ராஜசேகர் வேலை பார்த்த கம்பெனியில் போய் கேட்கும்போது அவர் எப்போயோ ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு சார்ன்னு சொல்கிறாங்க. யாருக்குமே ராஜசேகரை பற்றி ஒன்றுமே தெரியல. கடைசியாக அங்கே அழுதுட்டு இருந்த குடிகாரன்ட்ட போய் கேட்கும்போது, நீ தேவாதானன்னு கேட்குறான். உன்னை பற்றி ராஜசேகர் நிறையா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு சேரை காமிச்சு, இந்த சேரை கண்டுபிடிக்கிற வர ராஜசேகர் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான். அப்படியே அவன் ராஜசேகரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவரோட பொண்ணை எம்பிபிஎஸ் படிக்க வைக்க அதிகமாக செலவாகும்னு அவர் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. பண்ணி பல நாளாக உட்காந்து ஒரு எலக்ட்ரிக் சேரை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் அங்கே வைக்கிற எந்த ஆப்ஜெக்ட்னாலும் அது 30 செகண்டில் அது எரித்து சாம்பலாக தந்துடும். இதன் மூலமாக அவரோட பொண்ணை வந்து நல்லா படிக்க வைக்கலான்னு அவர் யோசிச்சிருக்காரு. ஆனால் கவர்மெண்ட் வந்து இது மனுஷங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சி அந்த ப்ராஜெக்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த பக்கம் அந்த போட்டை காட்டுறாங்க. எப்படி இந்த சைமன் இப்படி வளரான்னு நினச்சிட்டு எதிரிங்கெல்லாம் அவனை போட்டு தள்ளுறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்க. அப்போ வந்து நிறைய பேரை வந்து சைமன் போட்டு தள்ளிட்டான். 22 பேரை போட்டு தள்ளினதுக்கப்புறம் அந்த பாடியெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு சைமனுக்கு தெரியலை. எப்படி பாடிஸை டிஸ்போஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு சைமன் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது அர்ஜுன் வந்து சொல்கிறான், அப்பா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார்,
அவர்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் சேர் இருக்குது, கண்டிப்பாக அதன் மூலமாக டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். சைமனும் அவனோட கூட்டாளிங்களும் ராஜசேகர் வீட்டில் போய் மிரட்டுறாங்க. நீ மட்டும் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உனக்கு வேறு 3 பொண்ணுங்க இருக்காங்க பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறான். ராஜசேகரும் தன்னோட 3 பொண்ணுங்களுக்காக வந்து ஒத்துக்கிறான் டிஸ்போஸ் பண்ண. அவனுக்கு பிடிக்கவும் இல்லை, இருந்தாலும் தன்னோட பொண்ணுங்களுக்காக ஒத்துக்கிறான். அப்புறம் வர பாடிஸ் எல்லாமே ராஜசேகரும் அப்புறம் அவனோட பெரிய பொண்ணு பேர் பிரீத்தி 2 பேரும் சேர்ந்து அந்த பாடிஸ் எல்லாமே டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த எலக்ட்ரிக் சேர் மூலமாக. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தேவாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராஜசேகர் வந்து எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு ரெடி பண்ணுறாரு. பார்த்தா அவரை யாரோ நெஞ்சிலே அடித்து சாகடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவர் ஹார்ட் அட்டாக்ன்றது பொய்யான ரிப்போர்ட். உண்மையான ரிப்போர்ட் வந்து அவர் யாரோ நெஞ்சிலே குத்தி சாகடிச்சிருக்காங்க. இதை உடனடியாக பிரீத்திட்ட எடுத்துகிட்டு போய், இங்கே பாரு பிரீத்தி, யாரோ வந்து நெஞ்சிலே அடித்து தான் சாகடிச்சிருக்காங்க, உங்கள் அப்பாவை தேடி வந்து கொண்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் தேடி வந்தால் கொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பக்கம் போர்ட்டில் உள்ள தயாலுவை காட்டுறாங்க. அவனுக்கு போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணி, இங்கே பாரியா, இப்போ நீ கொண்டு போட்டேல அந்த பணம் வந்து கரை உறங்குச்சுன்னா அப்புறம் நாங்கள் வந்து போட்டுக்கு வர வேண்டியதாக இருக்கும், நீ இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தியோ அந்த மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அதாவது தயாளுக்கு ஒன்று ஞாபகம். இதுக்கு முன்னாடி ராஜசேகர் பணத்தை வந்து எரிக்க போகும்போது கூட வந்து அவளோட பொண்ணு நின்றுப்பா. அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கும் அந்த மிஷினில் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதனால் பிரீத்தியை தேடி அவன் ஆளுங்களை அனுப்புகிறான். அங்கிட்டு பிரீத்தி அவளோட 2 தங்கச்சிங்களோட ஊரை விட்டு ஓடிலான்னு பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிட்டு தயாலு ரவுடிங்கிட்ட பிரீத்தியை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். தயாலு அனுப்பின ரவுடிங்கெல்லாம் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் பிரச்சனை பண்ணுறாங்க. இதாண்டா நடக்கும்னு தெரிஞ்ச தேவா அங்கேயே இருந்து ரவுடிஸ்டெல்லாம் ஃபைட் பண்ணுறாரு. அப்புறம் ரவுடியில் ஒருத்தன் தயாலு தான் கூட்டிகிட்டு வர சொல்கிறான்னு சொல்கிறான். இதாண்டா சாக்கு, இதை வச்சு தான் வந்து போட்டுக்குள்ளே போய் ராஜசேகருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு பிரீத்தியும் தேவாவும் அங்கே போகிறாங்க. தயால் தேவாட்ட அவனுக்கு மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியுமான்னு கேட்க, தேவாவும் பிரீத்தியோட ஹெல்ப்பால் பாடிஸை டிஸ்போஸ் பண்ணுறாரு. டெய்லி வர பாடிஸை பிரீத்தியும் தேவாவும் சேர்ந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அங்கே போர்ட்டில் வேலை பார்க்குற சிலர்கிட்ட ராஜசேகர் பற்றி தேவா விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிற ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவையும் நோட் பண்ணுறாரு. யாரெல்லாம் ராஜசேகரை கொலை பண்ண மோட்டிவ் இருக்குன்னு பார்க்குறாரு. அப்படியே சைமனோட பையன் அர்ஜுன் அங்கே ஒரு பொண்ணையை லவ் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அடுத்த சீனில் அர்ஜுனும் அவன் லவ்வரும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அர்ஜுனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. சார், போர்ட்டுக்குள்ளே இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. போர்ட்டுக்குள்ளே ஸ்பையாக போலீஸ் ஆஃபீஸர் மாட்டா தயால் என்ன பண்ணுவான்னு நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? ஆணியை வச்சு அந்த ஆஃபீஸர் கையிலேயே இறக்குறான். இதெல்லாம் கேட்ட சைமன் அந்த இடத்துக்கு வரான். தயாலு சொல்கிறான், சார், இவன் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர். 8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம போர்ட்டுக்கு வந்துட்டான். பேக்ரவுண்ட்லாம் கிளியராக வெரிஃபை பண்ணியாச்சு. நேற்று கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துட்டு தான் வந்திருக்கான்னு சொல்லும்போது சைமன் சிரிச்சுக்கிட்டே கையில் சுத்தியில் எடுத்து ஆஃபீஸர் கையில் அடித்து ஆணியை சுத்தியில் வச்சே எடுக்கிறான். அப்படியே அந்த ஆஃபீஸரை அடிக்க போகிற மாதிரி காமிச்சு சீன் அங்கே பிளாக் அவுட் ஆகுது. அங்கிட்டு பிரீத்தியும் தேவாவும் காமிக்கிறாங்க. இந்தாங்க சார் உங்கள் பணம்னு பிரீத்தி கொடுக்க தேவாவுக்கு டென்ஷன் ஆகுது. இந்தாம்மா பிரீத்தி, உங்கள் அப்பாவை யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நீ என்னென்னா பணம்னு பேசிக்கிட்டு இருக்க. நல்ல வேலை இதெல்லாம் பார்க்காம தான் ராஜசேகர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது பிரீத்தி கோவம் வருது. என்ன சார் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் வேணால் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவர் என்னோட அப்பா. 3 பொண்ணுங்களை தனியாக வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் என்ன படித்தேன்னு தெரியுமா? 1 வருஷம் MBBS படித்து அதை கட்ட முடியாமல் ஃபார்மசியில் போய் சேர்ந்தேன். கண்ணை மூடினா கூட என் தங்கச்சிங்க தான் என் கண்ணில் வராங்க. என் தங்கச்சிகளுக்கு நான் இருக்கேன், ஆனால் எனக்கு யார் சார் இருக்கா? எனக்கு இருந்த ஒரே ஆளும் போயிட்டாரு அப்படின்னு பிரீத்தி சொல்லி அழுறா. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்காக ஒன்றுமே பண்ணதில்லை. என் வயசில் பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நான் இங்கே பணத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு தேவா, என்னை மன்னிச்சிருமா, உனக்காக யாரும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இனிமேல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பிரீத்தி தேவா கிட்ட அம்மாவும் அத்தையும் கேஸ் வெடிச்சு இறந்த இடத்துல இந்த ஃபோட்டோ கிடச்சிச்சின்னு கொடுக்குறா. அந்த ஃபோட்டோவில் தேவாவும் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. அதை பார்த்து தேவா கண் கலங்குறாரு. அப்போ தேவாவுக்கு சைமனோட ஆளுங்கள்ட்டேருந்து கால் வருது. சைமன் உங்களை உடனே பார்க்க வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. பிரீத்தியும் தேவாவும் சைமனை பார்க்க போகிறாங்க. சைமன், நீ தான் ராஜசேகரோட ஆளா அப்படின்னு கேட்க தேவாவும் ஆமான்னு சொல்கிறாரு. சைமன் தேவாவை பார்த்து, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு திருப்பி சொல்கிறாரு. சரி விடு, ஞாபகம் வரல, போய் அந்த பாடியை போய் டிஸ்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. தேவாவும் அந்த பாடியை போய் பார்த்தா தேவா ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா அது தயாலுவோட பாடி. இதுதான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு சரியான ட்விஸ்ட்டு. அப்படியே பிளாக் அவுட் ஆன சீனை காட்டுறாங்க. மாட்டின போலீஸ் ஆஃபீஸரை அடிக்க போகிற மாதிரி போய் சைமன் அடித்தது தயாலுவை. சைமன் அவனோட கூலிங்கள்கிட்ட, இவன் தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்த போலீஸ் நாய் மாதிரி சுற்றி வந்து நம்ப வச்சு எனக்கே துரோகம் பண்ணிட்டேல, இனி இவனை மாதிரி இங்கே யாரும் இங்கே வரக்கூடாது, வந்தா இதே நிலமை தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறான். தயாலு பண்ண வேலையை பார்த்து சைமனுக்கு கோவம் வந்து சுத்தேலாலே அடிச்சிட்டான். ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.